இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. ஏப்பா? இல்லம்மா, சொன்னா கேளுங்க, எடுத்துட்டு போங்க. தானே சொல்லி தானே எடுத்துட்டு வந்தேன். இல்லம்மா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எடுத்துட்டு போங்கம்மா. என்ன பேசுற நீ? அம்மா, நான் உங்களை எதுவும் சொல்லல, தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி புருஷன் இருக்கிற வரைக்கும் நீ உருப்படவே மாட்டேன். குடு. அத்தை ஏங்க எதுக்கு அவங்க எடுத்துட்டு போக சொன்னீங்க? என்னடி பூசா என்ன சமையல்காரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ஊருக்குள்ள இருக்க கொஞ்ச நெஞ்ச மறந்து வாங்க போறேன். கொண்டாட்டி சம்பாதிச்சதுல புடிச்சு உட்கார்ந்து சாப்பிட அவமானப்படுத்தணும், அப்படிதானே? உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, கோவிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. ஓஹோ, தெரிஞ்சேதான் அப்படி எல்லாம் பண்றியா? கொழுப்புடி உனக்கு. இது ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்ல மாமா. ஏது பக்கத்து வீட்டுல காசை வாங்கிட்டு பலாரம் சுட்டு கொடுக்கறது கௌரவ குறைச்சலா தெரியல உனக்கு? ஏன் மாமா, நம்ம ஹோட்டல்ல வச்ச இடத்துல அதே மாதிரி தானே இதுவும். முட்டாத்தனமா பேசாத. அது வேற இது வேற. நீயே வயித்து பிள்ளைக்காரி. இந்த மாதிரி காசுக்கெல்லாம் வேலை செஞ்சு என்னையே இந்த வேதனைப்படுத்துற. கோச்சிக்காதீங்க மாமா, மருந்தெல்லாம் தீர்ந்து போச்சு. எத்தனை தடவை தான் உங்ககிட்ட பணம் கேட்டு வச்சிருக்கிறது? அப்படி இல்லைன்னா அப்பா கிட்ட போய் அடிக்கடி வாங்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் வேண்டானதான். நீ 1000 காரணம் சொல்லு, அதை என்னால ஒத்துக்க முடியாது. வயித்து பிள்ளைக்காரி இப்படி மாவு அரைக்கிறது, பலகாரம் சொல்றது, எண்ணெய் சட்டியில உட்கார்றது, என்ன தனம் இதெல்லாம்? என்ன முழுசாவே கையால் ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? போசண்ணே, போசண்ணே. யாரு? என்ன மணி, என்ன அம்மிட்டு பக்கம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? சரி வா. என்ன விஷயம் சொல்லு. ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? நீங்க மனசு வச்சா உதவி பண்ணலானே. நானே வேலை வெட்டி இல்லாத பையன் சும்மா வீட்டில் இருக்கேன். நீ பெரிய சோடா ஃபேக்டரி முதலாளி, ஒன்னால ஆகாதடா, என்னால ஆக போகுது? பாத்தீங்களா, கிண்டல் பண்றீங்களே. சரி சரி, விஷயத்த சொல்லு. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. கிளப்போட ஆண்டு விழாவான். இப்போ பார்த்து நம்ம கிட்ட வேலை பார்க்குற 3 பேர் அவன் ஒரு காரணத்தை சொல்லி லீவ் போட்டாங்க. அர்ஜென்ட்டாக வேற கொடுக்கணும். இன்னைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சால் தானே கொடுக்க முடியும். எனக்கு உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கு சங்கடம் தான். கோச்சிட்டாலும் கோச்சிப்பீங்களேன்னு பயம். அப்புறம் சரி ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாமேன்னு தோணுச்சு. நல்லா தொழில் தெரிஞ்சவர் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான காசுக்கு மேலே போட்டு கொடுக்குறேன்னு. மணி, நீ இங்கே பிறக்க வேண்டியவன்லடா, வடநாட்டில் பிறக்க வேண்டியவன். அங்கே பிறந்தேன்னு வச்சுக்க, டாட்டா பிர்லாவே தூக்கி சாப்பிட்டுருப்பேன். அந்த அளவுக்கு திறமைசாலி. என்ன சொல்ல வர்ற? ஏன்டா வேலை பார்க்குற கூலிக்கார பயிலாம் லீவை போட்டாங்க, நீங்க வந்து கூலிக்கு வேலை செய்யுங்க அப்படின்னு பாலிசா சொல்றேன், அப்படித்தானே? அண்ணே, பிடிக்கலன்னா மாட்டேன்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரி எதுவும் பேசுவீங்களோன்னு தான் நான் ரொம்ப தயங்கினேன். நான் வரேண்ணே. இருடா, எங்கே கிளம்பிட்ட? உங்களுக்கு தான் பிடிக்கல போல இருக்க. அட போடா, வாழ்க்கையை எல்லா விஷயத்தையும் பிடிச்சா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு கூட காரில் போகணுன்னு தான் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, கூட்ட நெரிசலில் பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கு. இப்போ நீ பேசின பேச்சு கூட உன்னை அப்படியே ஓங்கி ஒரு அப்பலாம் தான் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, பணம் தேவைப்படுது. சரி, நான் வந்து வேலை செய்கிறேன், காதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவல்ல? கண்டிப்பாக கொடுத்துருவேண்ணே. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டா. அதனால தான் ரொம்ப கரெக்டாக காது கேட்குறேன். அப்போது போகலாமண்ணே? நீ முன்னாடி போனா பின்னாடி வா. சரிண்ணே, கண்டிப்பாக வந்துருங்கண்ணே. சரி மணி, அப்போ நான் கிளம்பட்டுமா? இருங்கண்ணே, இந்தாங்க. ரொம்ப நன்றி மணி. சும்மா சொல்லக்கூடாதுண்ணே. இந்த அளவுக்கு வேகமாக நம்ம பசங்க வேலை செஞ்சு கூட நான் பார்த்ததில்லை. எல்லாம் ஒரு அனுபவம் தான் மணி. அவசியம் வந்துருச்சுன்னா வேகம் எல்லாம் தானாக வந்துடும். ஆமாண்ணே. சரி முதலாளி, அப்போ நான் கிளம்பட்டுமா? அண்ணே, உங்கள் வாயால் அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. அப்படி சொன்னீங்கன்னா என் மனசு ரொம்ப நொந்து போகும்.
நீ கல்லால உட்காந்துருக்க, சொன்னாலும் சொல்லாடி நீ தாண்டா முதலாளி. உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கின பத்தியா, நான் தான் தொழிலாளி. நான் வரேன்டா. சரிண்ணே. ஏன் போசனே உங்களை ஏமாத்தி அந்த கடங்கார ஹோட்டல் உங்க தலையில கட்டி வச்சன ஃப்ராடு, அவனை பத்தி துப்பு கிடைச்சதா? துப்பு எதுவும் கிடைக்கலப்பா. இன்னைக்கு இல்ல, என்னைக்கு இருந்தாலும் மாட்டுவான்ல, மாட்டாட்டும். அன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு அவன் தான்டா குழம்பு. சீரழிய விட்டான் ஆயிடா. மறப்பனா அவனை, மாட்டட்டும், கொன்னறேன். அப்ப இன்னும் கொஞ்சம் காரக்குழம்பு. போதும் போதும் போதும். நீலா, வேண்டாம். போஸ் வா, வா உட்காரு. மாமா உட்காருங்க, சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்ல. தானோ கொஞ்சம் இங்க வா. என்னவா? உன்னை தூக்கிட்டு போய் வித்துற போறேன்டி. கூப்பிட்டா வா. சரி போ போ. இருங்கப்பா, வந்துடுறேன். என்ன மாமா? இந்த பணம் இதுக்கு தான் கூப்பிட்டேன். ஏது மாமா பணம்? எங்கயாவது கடன் வாங்குனீங்களா? என்னடி பேசுறீங்க? பணத்தை கொண்டாந்து கொடுத்தா ஏது வந்துச்சு எப்படி வந்துச்சு சந்தேகம். ச்சே, போஸ்னாவே கடன் தான் வாங்குவானா? உங்களோட தலை எழுத்தா போச்சு. சரி, இந்த பணம் ஏதுன்னு சொல்லுங்க, எதுக்கு சலிச்சுக்கிறீங்க? டவுன்ல ஒரு பெரிய ஆடிட்டர் இருக்காரு, அவருக்கு கணக்குல சந்தேகம் வந்துருச்சு. போஸ் இதை தீத்துக்குறான்னு சொன்னாரு, போய் தீத்து கொடுத்துட்டேன்ல. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல கிடைச்ச பணம் தான் அது. என்ன நக்கலா? பின்ன என்னடி, காசை கொடுத்தாலும் பேசுறிய கொடுக்காட்டியும் பேசுறிய. ச்சே, ஒரே பிக்கல் புடுங்களா போச்சு. வெட்டியா எதுக்கு இவ்ளோ பேசுறீங்க? ஏது காசுன்னா சொல்லுங்களேன். சொல்றேன். அது மணிக்கிட்ட சோடா ஃபேக்டரி வித்தோம்ல. ஆமா. ஏதோ பெரிய ஆர்டர் வந்துருச்சான். வேலையாளுகெல்லாம் லீவை போட்டாங்களாம். அதான் வந்து கொஞ்சம் மிஷினை ஓட்டி கொடுன்னு சொன்னான். ஓட்டி கொடுத்துட்டு இந்த காசை வாங்கிட்டு வந்தேன். ஏன் மாமா இப்படி ரோஷம் கேட்டு போய் அலையறீங்க? அந்த மணியை ஒரு நாள் ராத்திரி பூரா உங்களை வெளியே படுக்க வச்சு அவமானப்படுத்தி அமிச்சால, அவங்க கிட்ட போய் நீங்க கூலி வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்களா? அதுவும் நீங்க முதலாளியா இருந்தா அதே சோடா கம்பெனில. ச்சே, கேட்கவே வெக்கமா இருக்கு. நீ மட்டும் கூலிக்கு சமையல் வேலை செய்றேன்னு சொன்னியே, அதோட இது அவமானம் கிடையாது. புரியுதா? வாயை மூடு. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. ஆமா, நீங்க ரொம்ப அர்த்தத்தோட ஆமா, பேசுறீங்க. நான் அர்த்தத்தோட தான் பேசுறேன். ஓடி. அறிவே இல்லையா உங்களுக்கு? என்ன ரெண்டு பேருக்கு சண்டை? மாமா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. இவ கூலிக்கு சமையல் வேலை செஞ்சு காசு வாங்கிட்டு வந்தா சரியா, ஆனா நான் வேலைக்கு போயிட்டு வந்தா சரியில்லையா? அப்பா, அந்த மணி கிட்ட போய் இவர் கூலி வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு, அது தப்பு இல்லையா? எதுவுமே தப்பு இல்ல. இத பாருமா, உழைச்சு சம்பாரிச்சா எதுவுமே தப்பு இல்ல. இதுக்கா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? மாமா பண்ணது எனக்கு ஒன்றும் பிடிக்கல. எல்லாம் உனக்கு பிடிக்கும். ஆறாம யோசிச்சு பாரு. முதல்ல அவன் களைச்சு வந்திருக்கான், வெந்நீர் போட்டு கொடு, குளிச்சு பிடி சாப்பிட வாடா. இதை கூட நீங்க தான் சொல்ல வேண்டியிருக்கு உங்க பொண்ணுக்கு. போங்க மாமா. பாத்தியாமா, இதுங்க இப்படி சண்டை போடுறத பார்த்தாலே சந்தோஷமா இல்ல? ஆண்டவன் இவங்களுக்கு காசு பணம் தான் கொடுக்கல, ஆனா ரோஷமும் பாசமும் நிறைய கொடுத்துருக்கான். கடவுள் எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கொடுத்துட மாட்டான்னு நினைக்கிறேன். போதுப்பா, இவங்க ரெண்டு பேருக்கு நிறைய பாசத்தை கொடுத்துருக்கான். அது வரைக்கும் சந்தோஷம்தான். நல்லா இருக்கட்டும். சாப்பிடவா? இளங்கோ இளங்கோ, கொஞ்சம் நில்லுப்பா. இந்த வண்டி பேரிச்சம்பழத்தி தான் லாய்க்கு. என்னப்பா அது, கண்டாக்டரே கண்டுக்காம போற? ஐயோ, அப்படிலாம் இல்லை டாக்டர். ஏதோ ஒரு யோசனையில போயிட்டு இருந்தேன். அது பரவாயில்ல. என்ன கொஞ்ச நாள் உன் ஹாஸ்பிட்டல் பக்கமே காணும். நீ வரலனாலும் பரவாயில்ல, விஜயும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் பக்கமே காணும். என்னாச்சு? ஓஹோ, அப்படியா? என்ன ஓ அப்படியான்னு சாதாரணமா கேட்குற? உங்ககிட்ட கேட்டா என்ன மேட்டர்ன்னு தெரியும்னு பார்த்தா நீயே மூணாம் மனுஷ மாதிரி கேட்குற. என்ன நடந்தது? வேலைக்கு வரலையா அவ? நான் நினைச்சது கரெக்ட் தான் டாக்டர். என்ன நினைச்ச? அவளுக்கு ஒரு வேலை ஆகணும்னா வலிய வந்து விடுவா. நம்ம தேவைப்படுற வரைக்கும் உங்களை போல உண்டான்னு கேட்பா. எப்ப நம்ம தேவையில்லைன்னு ஆயிட்டோமோ அப்படியே நம்மளே கழட்டி விட்டுருவா. என்னப்பா இது, நான் எழுதுற நாடக வசனம் மாதிரி நீ ஏதோ பேத்திக்கிட்டே இருக்க. இல்ல டாக்டர், நான் சொல்றது உண்மைதான். திடீர்னு என்னை கழட்டி விட்டுட்டான். இப்ப என்ன பாக்குறதும் இல்ல, என் கூட பேசுறதும் இல்ல. நிஜமாவா? ஆமா டாக்டர். டாக்டர் என்ன விடுங்க, நீங்க அவளை எப்படி பாத்துக்கிட்டீங்க? உங்ககிட்ட வேலை செய்யற பொண்ணு மாதிரியா பாத்துக்கிட்டீங்க? ஒரு சொந்த பொண்ணு மாதிரி எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃப்ரீயா பழகினீங்க, எவ்வளவு சலுகைகள் கொடுத்தீங்க. அவ்வளவு நல்லவர் உங்ககிட்டயே சொல்லாம கொள்ளாம வேலையை விட்டு போனவளுக்கு என்ன கட் பண்ணிட்டு போனது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இளங்கோ, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு தெளிவா என்கிட்ட சொல்லிட. அதான் சொன்னேனே டாக்டர், அவளோட கேரக்டர் சரியில்லை டாக்டர். இளங்கோ, என்னப்பா அது, என்னமா பேசுற? ஆமா டாக்டர்,
உங்களை மாதிரி எனக்கும் ஷாக்காக தான் இருந்தது. ஆனா பாருங்க, நீ பாட்டுக்கு போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போயிடாத. இதுல ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை அடங்கியிருக்கு. நாக்கு இருக்குன்றத கண்ணா பின்னான்னு பேசக்கூடாதுப்பா. நான் ஒன்றும் கண்ணா பின்னான்னு பேசல டாக்டர். நடந்த கன்றாவியை தான் சொல்றேன். டாக்டர், உங்களுக்கே தெரியும் நான் விஜய் எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணேன். அவளுக்காக என்னை பெத்தவங்களை இழக்கிறதுக்கு கூட நான் தயாரா இருந்தேன் டாக்டர். என்ன நான் காதலை புனிதமா நினைச்சேன். காதல் மனசை பார்த்து வருது. நான் விஜயோட மனசை பார்த்தேன். ஆனா அவ சொல்றதுக்கே நாக்கு கூசும். கல்யாணத்துக்கு முன்னாடியே அத்துமீறி நடந்துக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம்னு சொன்னா. நான் எவ்வளவோ சொன்னேன், இதெல்லாம் தப்புமா, இது கல்யாணத்துக்கு பின்னாடி நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள்னு. ஆனா அவ எதையுமே கேட்க தயாரா இல்லை. நான் அவ ஆசைக்கு ஒத்து வரலன்னு உடனே என்னை கட் பண்ணிட்டா டாக்டர். இப்ப கூட அவ யாரோட இருக்காளோ. யார்கிட்ட என்ன பேச்சு பேசுற? விஜயை பத்தி நல்லா தெரியும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. இனிமே இது மாதிரி ஏதாவது அவளை பத்தி என்கிட்ட புழுவின உதப்படுவ. இதே கடைசியா இருக்கட்டும். இந்த இடத்த விட்டு கிளம்பு. நீ கிளம்பு. இப்போ நீ என்கிட்ட பேசின மாதிரி விஜயை பத்தி வேற யார்கிட்டாவது பேசினேன்னு தெரிஞ்சது, நடு ரோடு கூட பார்க்க மாட்டேன், கொலை பண்ணுவேன். ஜாக்கிரதை. டாக்டர், இந்த மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. அப்புறம் நீங்க பேஷண்ட் ஆயிடுவீங்க. என்னடா பண்ணுவ நீ? என்னடா பண்ணுவ? நில்டா. யார்கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு போற? நீ செருப்பால் அடிப்பேன். பத்திர செலவு 150 எழுதினியா? ஈசி சர்டிபிகேட் 300. ஈசினா என்னப்பா? ஈசினா என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட். ஏதாவது வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது வில்லங்க இருக்கான்னு பார்த்து சொல்லுவாங்க. ஏன்பா நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்களா? ஏன் கேட்குற? இல்ல நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். அதை நேரடியாக கேட்க வேண்டியதானே. இங்கிலீஷு மலமலன்னு பேச மாட்டேன். சுமாராக திக்கி 1-2 வார்த்தை பேசுவேன். கொஞ்சம் படிப்பேன், 1-2 வார்த்தை எழுதுவேன். எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 3rd வாரம் 8ஆம் கிளாஸ். ஆனால் எங்கள் அப்பா நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. உங்க அப்பா என்னென்னலாப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க? நான் பத்திரம் எழுதுறது எப்படி, கரையம் பண்ணுறது எப்படின்னு அவர் சொல்லி கொடுத்து வச்சு தானே இப்போ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். உங்க அப்பா ரொம்ப கிரேட் இல்லப்பா? ஆமாம், பின்ன அந்த காலத்து மனுஷன் இல்லை. ஆனா எங்க அப்பா தான் எங்களுக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுத்தது இல்ல. எப்ப பார்த்தாலும் காஃபி போடு, கொடை எடுத்துட்டு வா, துண்டு எடுத்துட்டு வான்னு ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டே இருப்பாங்க. வாங்க போறேன் நீ. இதுக்காக தான் மெதுவாக என் படிப்பை பற்றி கேட்க ஆரம்பிச்சா நீ? நான் சொல்றதை எழுது. உடையாருக்கு கிரயம் பண்ண கமிஷன். எழுத்தப்பாரு கோழிக்கு இருக்கிற மாதிரி இதுல பேச்சு வேற. எழுது 670 ரூபா. சார் யாரு? அடே டாக்டர்யா, வாங்க வாங்க. வீட்டு பக்கம் அதிசயமா இருக்குது. ஏய், கடைக்கு ஓடி போய் ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கிட்டு வா டாக்டருக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், பரவாயில்ல. பரவாயில்லைங்க, வாங்கிட்டு விட்டேன். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க சார், என்ன சமாச்சாரம்? உட்காருங்க. உடம்புலாம் பரவாயில்லையா சார் இப்போ உங்களுக்கு? ஏதோ இருக்கும் உங்க புண்ணியத்துல. பாருங்க, நீங்க வந்த வேலை வீட்டுல யாருமே இல்லை. நானும் இந்த சின்ன பொண்ணு தான் இருக்கிறேன். இல்லைன்னா வீட்லயே உங்களுக்கு டீ போட்டு கொடுத்துருப்பேன். அதனால என்னங்க, பரவாயில்ல. விஜய் எங்க? பட்டணத்துல சரவு விட்டு போயிருக்கிறா. ஏன் சார்? இல்ல, விஜய் ஏன் வேலைக்கு வரலன்னு தான். என்ன இப்படி கேக்குறீங்க? வேலையை விட்டு நின்றுடுன்னு நான் தான் சொன்னேன். ஆனா உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நிற்க சொன்னேன். இல்லைங்க, எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. நான் தீபாவளி வெக்கேஷனுக்காக ஊருக்கு போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் லீவு. வந்து பார்த்தா விஜய் இன்னைக்கு வருவா, நாளைக்கு வருவா, இல்லை அடுத்த நாள் வருவான்னா அவகிட்ட எந்த தகவலும் இல்லை. அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். தப்புங்க, ரொம்ப தப்பு. நான் சொல்லிட்டு தான் நிற்க சொன்னேன். அவ பண்ணது ரொம்ப தப்பு. ஏன் விஜய வேலையில நிற்க சொல்லிட்டீங்க? ஏதாவது காரணம் இருக்கா? லீலா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறோம்ல, அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் இந்த பொண்ணு தானே கவனிக்கணும். அதான் இப்போ இருந்த வேலையெல்லாம் கற்றுக்க, அதுக்காக தான் வேலையை விட சொன்னேன். ஆனால் சொல்லிட்டு தான் நிற்க சொன்னேன். அப்படியா? அதான் காரணமா? ஆமாங்க, இதுதான் காரணம். ஆனால் ஏன் சொல்லாமல் நின்னான்னு தான் எனக்கு புரியல. இதுக்கு நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? ஒருவேளை விஜய்க்கு என் மேலே வருத்தமோ என்னவோ தெரியல, அதான் விசாரிச்சு போகலான்னு வந்தேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்கள் மேலே வருத்தப்பட முடியுமா? அவளுக்கு வேலை கொடுத்து உதவி பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் மாதிரி நல்ல டாக்டர்கிட்ட வேலை செய்ய முடியலன்னு அவள் தான் வருத்தப்படணும். உங்கள் மேலே நாங்கள் எவ்வளோ மதிப்பு வச்சிருக்கிறோம். என் மேலே எவ்வளோ மதிப்பு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஏ பவானி,
யாருக்கடி கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போற? நம்ம விஜயக்கா வேலை பார்த்ததுலக்கா அந்த டாக்டர் வந்திருக்காரு. அவருக்கு தான் வாங்கிட்டு போறேன். அவர் விஜயக்கா தேடி தான் வந்திருக்காரு போல இருக்கு. டாக்டரா? அவர் ஏதாவது சொன்னாரா? தெரியலக்கா. அவர் வந்தோடனே அப்பா என்ன கடைக்கு வச்சுட்டாங்க.